அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. அப்படின்னா கலப்பு மேல கையை வச்சுட்டா முன்னதான் பார்க்கணும். ஏர் ஓட்டுறவங்களை பார்த்துருக்கீங்களா? விவசாயிகளை கலப்பை பிடிச்சு ஓட்டும் பொழுது பின்னாடி பார்த்துட்டு ஓட்ட மாட்டான், முன்னாடி பார்த்து தான் ஓட்டுவான். அவன் பார்வை பொழுது முன்னாடி தான். அதே போல ஊழியத்துக்குன்னு வந்துட்டா பார்க்க வேண்டியது இயேசுவை தான். ஆக முன்னோக்கின பார்வை, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடங்குறேன். அந்த லக்கு சரியா இருந்தா பின்னோக்கி பார்க்கவே மாட்டோம். கலப்பு மேல் கையை வைத்து விட்டால் பின்னோக்கவே கூடாது. விசுவாச ஜீவித்தில் அப்படித்தான். போதும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லாத. உண்மையா வாழ்ந்து என்ன பிரயோஜனம், உத்தம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போதும் சொல்லாத. என்ன நடந்தாலும் சரி முன்னோக்கி. விசுவாச ஜீவியம் ஊழி எதுவா இருக்கட்டும், பாடுகள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, பின்னிட்டு பார்க்காதீங்க. ஆக என்ன தோல்வி வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வியாதி பலகீனம் வந்தாலும் சரி, ஒரு நாளும் போதும்னு சொல்லாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க, ஊழியம் வேண்டான்னு சொல்லாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமை இருந்தாலும் மனரமியம் இருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும் அப்படின்னு கலப்பையில் கை வச்சு முன்னேறி போங்க. கர்த்தர் சொல்லுகிறா, முன்னேறுகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகவே விசுவாசம், பொறுமை, அன்பு இதெல்லாம் இருந்தா விடாமுயற்சியோடு நீங்க ஓடித்து செய்வீங்க, கர்த்தருக்காக இருப்பீங்க. உங்களுக்கு பின்னடைவே கிடையாது, ஒரு நாள் பின்மாற்றமே கிடையாது. நீங்க பின்வாங்கவே மாட்டீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, பின்னோக்கிடாதீங்க, பின்னோக்கி போயிடாதீங்க. இது அப்படியே கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க. முன்னோக்கி செல்லுவோம். அப்ப இயேசு நமக்கு கடந்து போவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.